திருப்பதி தேவஸ்தானம் 900 சொத்துக்களை நிர்வகித்து வரக்கூடிய நிலையில் அதன் சந்தை மதிப்பு 2 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலை தேவஸ்தான அமைப்பு திருப்பதியில் உள்ள வெங்கடாச்சலபதி கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களையும் அவைகளுக்கு சொந்தமான பல சொத்துக்களையும் நிர்வகித்து வருகிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பதி தேவஸ்தான தலைவர் சுப்பாரெட்டி, திருப்பதி டைலரிங் கத்துக்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 40 மணி நேரத்தோட டைலரிங் கோர்ஸை பாருங்க. உங்களுக்கான டைலரிங் பிசினஸ ஆரம்பிங்க. தேவஸ்தானம் நாடு முழுவதும் 900 சொத்துக்களுக்கு மேல் நிர்வகித்து வருவதாகவும் அதன் மதிப்பு 85,705 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்தார். இதன் தற்போதைய சந்தை மதிப்பு 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. இது சொத்துக்களின் மதிப்பு மட்டும்தான். வருவாயை கணக்கிட்டுக் கொண்டால் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் உண்டியல் மூலம் செலுத்தும் காணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு பக்தர்கள் வருகை நாள்தோறும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. ஆகஸ்ட் மாதம் மட்டும் 22 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் திருப்பதிக்கு வந்த நிலையில் இதுவரை இல்லாத அளவாக 140 கோடியே 34 லட்சம் ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது. பக்தர்கள் காணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை விரைந்து எண்ணுவதற்கு வசதியாக 23 கோடி ரூபாயில் சிறப்பு அலுவலகத்தை தேவஸ்தானம் கட்டியுள்ளது. 13 வகையான நாணயங்களை தனித்தனியே பிரித்தெடுத்து எண்ணும் வகையில் நவீன அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் பிற இடங்களிலும் கோவில்களை கட்டும் திட்டத்தை தேவஸ்தானம் செயல்படுத்தி வருகிறது. நவி மும்பையில் 10 ஏக்கர் பரப்பில் சுமார் 500 கோடிக்கு புதிய கோவில் கட்டப்பட்டு வருகிறது. இதேபோல 60 ஏக்கர் பரப்பில் வைஷ்ணவ தேவி கோவில் அருகே புதிய கோவில் கட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது. குஜராத் அரசு அகமதாபாத்தில் நிலம் வழங்க முன்வந்துள்ள நிலையில் அங்கும் கோவில் கட்ட திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. இந்தியா முழுவதும் 7,123 ஏக்கர் பரப்பிலான நிலத்தை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வகித்து வருகிறது. சொத்துக்கள் தவிர்த்து இந்த நிதியாண்டு மட்டும் திருப்பதி கோவில் மூலம் மட்டும் சுமார் 3,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் உண்டியல் காணிக்கையாக 140 கோடி ரூபாய் கிடைத்துள்ள நிலையில் ஓராண்டில் அது 1000 கோடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதியில் ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் 10 லட்சம் பேர் தங்கள் முடிகளை நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர். இந்த முடிகள் அனைத்தும் குறிப்பிட்ட வெப்பநிலையில் பராமரிக்கப்பட்டு மொத்தமாக ஏலமிடப்படுகிறது. இந்தியர்களின் கருப்பு முடிக்கு உலகம் முழுவதும் அதிக தேவை உள்ள நிலையில் திருப்பதி கோவிலுக்கு முடி மூலம் கிடைக்கும் காணிக்கையின் அளவு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. முடி மூலம் இந்த ஆண்டு மட்டும் 126 கோடி ரூபாய் கிடைக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இவை தவிர பல்வேறு சிறப்பு சேவை கட்டணங்கள் மூலம் 362 கோடி ரூபாயும், லட்டு பிரசாதம் மூலம் 365 கோடி ரூபாயும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதியில் உள்ள திருமண மண்டபங்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் மூலம் ஆண்டிற்கு 95 கோடி ரூபாய் கிடைக்கிறது. இவை தவிர பல்வேறு வங்கிகளில் செய்துள்ள முதலீடு மூலம் 668 கோடியே 50 லட்சம் ரூபாயும் தேவஸ்தானத்திற்கு வருமானம் கிடைக்கிறது. குலசேகர முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்று தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள முத்தாரம்மன் சமேத ஞானமூர்த்தீஸ்வரர் கோயிலில் கொண்டாடப்படும் தசரா விழா.
லட்சக்கணக்கானோர் பங்கேற்கும் இந்த திருவிழாவில் கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பக்தர்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த ஆண்டு திருவிழா களை கட்டியுள்ளது. கொடியேற்ற விழாவையொட்டி அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. யானை மீது வைத்து வீதிகளில் எடுத்து வரப்பட்ட கொடிப்பட்டம் கோயிலை வந்தடைந்ததும் காலை 9:30 மணிக்கு கொடியேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனையும் நடைபெற்றன. கொடியேற்றத்துக்கு பின்னர் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் காப்பு கட்டிக்கொள்ள ஒரே நேரத்தில் முண்டியடித்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் பலர் கீழே விழுந்தனர். விழாவில் காளி வேடம் அணியும் பக்தர்கள் கடலில் நீராடி கரகம் எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர். இந்த கரகத்தை வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் பக்தர்கள் விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ள அக்டோபர் 5ஆம் தேதி மீண்டும் கோயிலுக்கு எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவர். நியூஸ் 18 நடத்தக்கூடிய டவுன்ஹால் நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசி வருகிறார். காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். You have just returned from a rather grueling tour of Baramati. Before that, you were in Zahirabad parliamentary constituency in Telangana. Baramati is a bastion of Sharad Pawar. Telangana has complete dominance of KCR. What is giving you and your party that confidence that bastions of stalwarts can be breached? First, let me thank the audience for being here and giving me the opportunity, CNN. And I'll start with a little bit of a banter, if you'll permit that. I thought this is South Conclave, and I'm being asked about Baramati. Maria, that's a very interesting question, but it is a fact that BJP, when it comes to elections, takes the business seriously. But my visit to Baramati was not so much for the election, it was more for strengthening my party in the ground. And which is what was the visit for in Zahirabad as well. And after all, Zahirabad is part of, once upon a time, United Andhra Pradesh, where I had spent a lot of time working. Ma'am, BJP is in an expansionist mode. You have already identified catchment areas for 2024. While you have managed to make inroads in most states of southern India, as far as Tamil Nadu is concerned, it remains a difficult terrain. Do you think people here will experiment only with Dravidian parties, and as far as BJP is concerned, they'll have to wait? Well, not just Tamil Nadu, even Kerala, BJP is working to serve the people of Kerala. As it is, they also have in the ground a lot of well-oiled party which serves there. And Tamil Nadu also, especially now, I see a lot more energy in taking up people-related issues. And of course, there will be a time as you go along when BJP will be able to capture the imagination of the people. Southern states often argue, and they are arguing that perhaps more now, that they are being taxed more for their prosperity. That in the last few years, in the India story, they have contributed most, and that they have outperformed other states,
particularly in northern India, on multiple parameters, be it economic opportunities, health, education. As the finance minister and someone who comes from this part, what are your thoughts? Well, development happens faster in some states which have had a history of that kind of access to education, access to policy driven towards industrialization, and also where people are already exposed to a lot more, multiplicity, cosmopolitanism, and also English education. That way, Tamil Nadu has had the advantage because of being partly very actively under the British rule through the presidency, having had a lot of exposure to English education. So that is one thing. And second, because of the topography of Tamil Nadu, there was this very clear understanding of different governments over the decades that industrialization is a very important thing. And so since I would think 1960s, there's been a lot of emphasis on getting industries and investing for industries. And in spite of rural lives still intact in some parts of Tamil Nadu, it's majorly an urbanized state. So you have, and also the advantage of having seaports has given Tamil Nadu that kind of advantage. And people are very entrepreneurial. So there's no denying that all these factors together have given Tamil Nadu that advantage, that with the challenges, agriculture flourished somewhat, challenges grew more, but in the meanwhile, manufacturing came in, small and medium industries had that entrepreneurial spirit, and therefore the contribution of agriculture, even if it came down at some part in time, industry made up for it. Because of the News 18 நடத்தக்கூடிய டவுன் ஹால் நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியதை நேரலையில் பார்த்தோம். As well. So they, as a result, obviously the state will be one of those lead states because of the grounding it has had in industrialization. But as regards this question about we are giving you more revenue, me itself tells you that the narrative is going on not a desirable route. Because if every state thinks that I am giving so much, I should get so much, it's just not going to work out. I've said this before, if within Tamil Nadu you see the region which gives more revenue and those regions which don't give you that revenue, would you then justify that region which gives you more revenue saying, hey, spend it all here, man, don't take it to the other parts which are underdeveloped? Will it work? But I understand the frustration because repeatedly you're performing better. You, meaning many other states, are also performing. I belong to the state. I also see how, rapidly a lot of things are improving. But that itself cannot justify asking that much of proportion of income. Actually, sometimes you probably get more in some planned period earlier.